வணக்கம் அன்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய வருட பிறப்பு என்கிற சித்திரை மாத பலனை பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் ஸ்பெஷல் அப்படின்னாக்கா சூரியன் உச்சத்தில் வந்து உட்கார்வார். மேஷராசியிலே அவர் தன்னுடைய வலிமையை காட்டுவார். காலச்சக்கர புருஷத்தின் முதல் ராசி இல்லையா, அங்கே தன் வலிமையை காட்டக்கூடிய இடம். அது மட்டுமல்ல, காலச்சக்கர புருஷத்தின் 11வது இடத்துல சதய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் அமர்கிறார். ஸோ அப்போ லாபத்துக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது அப்படின்ருக்கு. கிரகங்கள் மூமெண்டெல்லாம் பார்க்கும்போது சுக்கிரன் சூரியன் சேர்ந்து மேஷராசியில் அமர்வார்கள். லக்னமாக ரிஷப லக்னம் அமைந்துவிடும் இந்த மாதம் பிறக்கும்போது. குரு 3ஆம் இடமான மிதுன ராசியிலே அமர்ந்திருப்பார் புனர்பூசம் என்கிற தன்னுடைய சுயசாரத்திலேயே. கேது மகம் என்கிற தன்னுடைய சுயசாரத்திலே அமர்ந்து கொள்வார் சிம்ம ராசியிலே. ராகு பகவான் சதயம் என்கிற தன்னுடைய சுயசாரத்திலே அமர்ந்து கொள்கிறார். சந்திர பகவானும் சதயம் என்கிற சாரத்திலே வந்து அமர்கிறார். உத்திரட்டாதி என்கிற நட்சத்திரத்தின் கீழே, அந்த சாரத்தின் கீழே சனி பகவான், புதன் மற்றும் செவ்வாய் அமர்ந்து, எல்லாம் ஒரே சனி அப்படின்னு சொல்லுவ மாதிரி மீன ராசியில் இருப்பார்கள். இப்படி ஒரு கூட்டுக்கலவையாக இந்த மாதத்தின் தொடக்கம் இருக்க போகிறது. 19ஆம் தேதி ரிஷப ராசிக்குள்ளே சுக்கிரன் வந்துடுவார். அதுபோல் 30ஆம் தேதி மேஷ ராசிக்குள்ளே புதன் வந்துடுவார். 11ஆம் தேதி மே மாதம் 11ஆம் தேதி மேஷராசிக்குள்ளே செவ்வாய் வருவது தான் முக்கியமான நிகழ்வு. ஏன்னா அங்கே சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்து கொள்வார்கள். இது ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வரும். அதனால் அதுவும் ரொம்ப முக்கியமான நிகழ்வையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் சென்று விடுகிறார். அதே 14ஆம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் வந்து விடுவார். ஸோ இப்படி எல்லாரும் கலவையாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நமக்கு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் பொது பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் தவறாமல் அவசியம் பாருங்கள். மேஷராசி நண்பர்களே, நார்மலாகவே நீங்கள் எதையுமே தொடர்ந்து வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டு. அதுவும் இப்போ இந்த சனி பகவான் 12ஆம் இடத்துலேருந்து உட்கார்ந்த உடனே பல விஷயத்திலும் அழற்சியும் சோர்வும் இருந்தால் கூட எப்படியானா நம்ம முயற்சி செய்யணும் அப்படிங்கிற உந்துதல் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மேஷ மாதத்திலே, அதாவது சித்திரை மாதத்திலே ஏப்ரல் 14ஆம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறார். அப்படி வந்த உடனே என்ன ஆகும்னா, அவர் உச்சம் அப்படிங்கிற தேடலில் வருவார். 5ஆம் இடத்துக்குரியவர், பஞ்சமஸ்தானத்துக்குரியவர், நார்மலாக அந்த லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவோம், அங்கே இருக்கிறவர் இங்கே வந்து உட்கார்றார். அதனால் மனதில் எதை வேணாலும் சாதிக்கணுன்ற ஒரு எண்ணம், முக்கியமாக பணம் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் நிறைய தொடர்ந்து செய்ய வேண்டும். தொழிலிலே அபிவிருத்தி செய்ய வேண்டும். அதற்கு என்னுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதங்களும் தெய்வ அருளும் இணைந்தால் நல்லாயிருக்கும். அது மூலியமாக நான் நிறைய டெவலப் ஆவேன் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் ஜாஸ்தி இருக்கும். ஆனாலும் தலையில் சூரியன் வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கும்னா, மண்டை கொதிக்கும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதனால் தாட் ப்ராசஸ் வேகமாக காட்டணும்னு இருக்கும். ஆனால் செயல்கள் கொஞ்சம் கம்மியானால் கூட கோபம் வந்துடும். அதனால் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பரபரப்பு அப்படிங்கிறது இருக்கலாம், படபடப்பு இருக்கக்கூடாது. அதனால் அதையும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிடுங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சௌரியமாக உங்களுக்கு மனசில் புரிஞ்சிடும். அதே போல் மே 11ஆம் தேதி உங்கள் ஆட்சிநாதனான இந்த செவ்வாய் வந்து உட்கார்ந்துப்பார். இப்போ இன்னும் அடிஷ்னலாக உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கும். யாருக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, வேலை இல்லை, எனக்கு ரொம்ப மோசமாக மாட்டிக்கிட்டேன், இந்த சனி வந்துட்டார் சார், 12ஆம் இடத்துல வந்து உட்காந்து எனக்கு வந்துட்டார், 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல வருத்தப்படுவவர்களெல்லாம் இப்போ வேலையை பற்றின யோசனைகள்,
வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, அதில் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பேன். இப்படி நிறைய புது விதமான யோசனைகள் எல்லாம் கொண்டு வந்து இந்த சனி பகவான் கொடுத்துருவார். இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா, சதய நட்சத்திரத்திலேயே உங்கள் லாபஸ்தானத்துக்குள்ளார சந்திர பகவான் மனோகாரகன் அமர்ந்திருக்கிறார். அதனால் மனசு வச்சிங்கன்னா எதெல்லாம் சாதிச்சு போடலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் லாபத்தை நோக்கிய எண்ணங்களை சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்குள்ளே இருந்துன்னு செய்வார். அதனால் தைரியமாக திரவிய லாபம்னு சொல்லுவோம், வரக்கூடிய பணத்தை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு எண்ணங்கள் எல்லாம் கரெக்டாக வரும். வேலைகள்லாம் நல்லபடியாக அமையும். குழந்தைகள் விஷயத்தில் அவங்களுடைய படிப்படியான முன்னேற்றங்களை பார்க்க போகிறீர்கள். எக்ஸாமினேஷன்லாம் நல்லபடியாக த்ரூ பண்ணிவிடுவாங்க, பயப்பட வேணாம். அவங்க படித்து நல்ல நியூஸை கொடுப்பாங்க. அது ரிலேட்டடான செலவுகளும் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல ஒரு கூட்டமே உட்காந்துருக்குறாங்கல்ல, புதன், செவ்வாய் மற்றும் சனின்னு சொன்னேன் இல்லையா. அப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய உத்திரட்டாதி அப்படிங்கிற இடத்துல எதை சரியாக செஞ்சீங்களோ அதுக்கெல்லாம் பலன் உண்டு. 6ஆம் இடம் என்கிற சத்ருஸ்தானம் சொல்லுவோம், எதிரிகள் ஸ்தானத்தை இந்த கன்னிராசியை தான் இந்த சனி, செவ்வாய், புதன் கூட்டு பார்த்துட்டு இருக்குது. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது எதையும் கரெக்டாக கிராப் பண்ணி எடுத்தோன்னு எண்ணம் வரும். யாரையும் பிடிச்சி ஒரு வழியை பிடிச்சி பணத்தை வாங்கிடணும், நான் தான் முதல்ல காட்டிக்கணும், வழக்குகளிலும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுபோல் ஆரோக்கிய மேம்பாட்டுக்கான வழிகளெல்லாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படியே எண்ணங்கள்லாம் வரும். உறவுகாரங்கிட்ட பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது நல்லது. முக்கியமாக இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது சனியுடன் சேர்ந்து இருக்கிறார் இல்லையா. விவசாயத்தில் இருக்கும்போது வரப்பு வாக்கியா தகராறு இருந்தால் கொஞ்சம் அப்பயே சால்வ் பண்ணிடுங்க. பெருசாலாம் போட்டு அவங்கள பண்ணிடாதீங்க. ஏன்னா 3ஆம் இடத்து குரு அவரை மறுக்க முடியாது. அவர் தனத்தை பிடுங்கிறதுக்கு வழியெல்லாம் செஞ்சு கொடுப்பார். அதனால் கொடுக்குறவர் பிடுங்கிட்டாருன்னா கஷ்டமாக போடும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா சரியாக போடும். நண்பர்கள் தானே அப்படின்னு விட்டு கொடுத்துருங்க, உறவுக தானே அப்படின்னு விட்டு கொடுத்துருங்க, தப்பு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா வேணாத பிரச்சனையெல்லாம் நிறைய கொண்டு வரும். அதனால் ராகு அவர் லாபத்தில் தான் இருக்கிறார். பல விதத்திலும் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தின் பிரகாரம் வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்கள், பாட்டி வழி சொத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு சேரும். தந்தை வழியில் இருக்கக்கூடவங்கட்டும் விரோதம் பண்ணாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பெண்களுக்கும் இதே தான். உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் அனுசரணையாக எல்லாரோடையும் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களை மாதிரி குடும்பத்தை நடத்த ஆளே இல்லைன்னு எல்லோரும் மெச்சிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வரப்பிரசாதமான மாதம் இது. அதனால் கரெக்டாக யோசித்து கால்குலேட்டிவாக இருக்கணும்னு சொல்லுவோம். அது மாதிரி கணக்கோடு அழகாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அவசரப்பட்டு அதை இதையும் வாங்குகிறேன், எனக்கு இல்லாமல் அடுத்தவனை பார்த்து வாங்குறேன்லாம் பண்ணினீங்கன்னா பிரச்சனை உண்டு. அதனால் பொறுமையாக அவசியம் பிள்ளைகள் பக்கத்தில் கொஞ்சம் கவனத்துடனே அவங்களோட அனுசரணையோட குடும்பத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப சுபிட்சமாகவும் வளத்துடனும் நலத்துடனும் இருக்கிறதுக்கான சித்திரை மாதம் பிறந்திருக்கிறது. அது சொல்லுவான், பங்குனி போய் சித்திரை போந்தால் பத்திரிக்கை வந்துடும்வா. அப்படி கல்யாண காரியங்கள் போன்ற சுப நிகழ்வுகளும் நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு இறையருளால் இந்த சித்திரை மாதம் கொண்டு வரட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.